ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு செல்வம் அகாடமி. டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், நம்ம சேனலில் இனிமேல் ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் வரப்போகுது. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். விச் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் ரிப்பப்ளிக் டே இன் இந்தியா? ஆப்ஷன் ஏ 15th ஆகஸ்ட், ஆப்ஷன் பி 26th ஜனவரி, ஆப்ஷன் சி 2nd அக்டோபர், ஆப்ஷன் டி 14th நவம்பர். இந்தியாவில் குடியரசு தினம் கடைபிடிக்கப்படும் தேதி ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 15, ஆப்ஷன் பி ஜனவரி 26, ஆப்ஷன் சி அக்டோபர் 2, ஆப்ஷன் டி நவம்பர் 14. ஆப்ஷன் பி ஜனவரி 26. இந்தியாவில் ஏன் நம்ம ரிப்பப்ளிக் டே 26 ஜனவரி அன்றைக்கி கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி ஆல் நோ 15th ஆகஸ்ட் 1947 அன்றைக்கி தான் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ், அதாவது சுதந்திரம் கிடைச்சது. ஆனால் அந்த சுதந்திரம் வச்சு நம்மளால் ஒழுங்கான ஆட்சி அமைப்பு பண்ண முடியலை. ஏன்னா ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை விட்டு போனதும் நம்மக்கிட்ட எந்த சட்டம் பராமரிக்கிறதுக்கான சட்டம் அமைப்பு மேற்கொள்கிறதுக்கான எந்த ஒரு வழிமுறைகளுமே இல்லை. அதனால் நிறைய தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, அம்பேத்கர் மாதிரி நிறைய பேர் இன்னும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு முகப்புரை, அதாவது ஒரு முகவுரை, அதில் என்ன இருக்கும் அப்படின்னா பிரியாம்பிள்னு சொல்லுவாங்க. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம எப்படி ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் அதில் இருக்கும். அதை எப்போ ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா, ரெடி பண்ணி அது எப்போ அமல்படுத்துகிறாங்க அப்படின்னா 26th ஜனவரி 1950 தான் அமல்படுத்துகிறாங்க. ஓகேவா? அந்த நாளை ஞாபகம் வச்சு தான் நம்ம அதை குடியரசு தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கூட சொல்லலாம் அதைய. ஓகேவா? World Braille Day is observed on which date? Option A January 2, Option B January 3, Option C January 4, Option D January 5. உலக பிரெய்லி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஜனவரி 2, ஆப்ஷன் பி ஜனவரி 3, ஆப்ஷன் சி ஜனவரி 4, ஆப்ஷன் டி ஜனவரி 5. ஆப்ஷன் சி ஜனவரி 4. இந்த உலக பிரெய்லி தினம் எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூயிஸ் பிரெய்லி அவர்களுடைய நினைவாகத்தான் கொண்டாடப்படுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கண்ணு தெரியாமல் இந்த பார்வையற்றவர்களெல்லாம் இருப்பாங்க தெரியுங்களா, அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நாள். ஓகேங்களா? அதாவது அவங்க நம்மள மாதிரி நார்மலாக பார்த்து எதுவும் படிக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த முறையில் எப்படி படிப்பாங்க அப்படின்னா, அவங்க அந்த விரல்கள் வச்சு படிப்பாங்க. ஓகேவா? அவங்களால ஃபிங்கர்ஸ்னால் அந்த லெட்டரை அது என்ன லெட்டர் அப்படின்னு டச் பண்ணி ஃபீல் பண்ணி படிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் பிரெய்லி. இது லூயிஸ் பிரெய்லி அப்படின்னு அவங்களுடைய நினைவாகத்தான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஓகே, பாரதிய திவாஸ் இஸ் செலிப்ரேட்டட் ஆன் விச் டேட்? ஆப்ஷன் ஏ ஜனவரி 8, ஆப்ஷன் பி ஜனவரி 9, ஆப்ஷன் சி ஜனவரி 10, ஆப்ஷன் டி ஜனவரி 12. பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படும் நாள் ஆப்ஷன் ஏ ஜனவரி 8, ஆப்ஷன் பி ஜனவரி 9, ஆப்ஷன் சி ஜனவரி 10, ஆப்ஷன் டி ஜனவரி 12. ஆப்ஷன் பி ஜனவரி 9. பிரவாசி பாரதிய திவாஸ், அதாவது என்ஆர்ஐ, நான் ரெசிடெண்ட் இந்தியான்னு சொல்லுவோம். சரிங்களா? வெளிநாட்டில் வாழ்கிற இந்தியர்கள். அவங்க இந்தியாவில் இருக்கிற இந்தியாவுடைய பெயர், பொருளாதாரம், கலாச்சாரம், சேவைன்னு நிறைய சொல்லலாம். இது எல்லாமே இன்னும் காப்பாற்றிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்கள நினைவு கூறும் விதமாக தான் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இதெல்லாம் ஓகேங்க மேம், ஏன் அந்த பர்டிகுலர் டேட் மட்டும் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1915 ஜான்வரி 9, ஓகேவா, 1915 ஜனவரி 9, இந்த தினம்தான் காந்திஜி தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியா வந்திருப்பார். ஸோ இந்த டேட்டை லிங்க் பண்ணி தான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. நேஷ்னல் யூத் டே இன் இந்தியா இஸ் செலிப்ரேட்டட் ஆன் விச் டேட்? ஆப்ஷன் ஏ ஜனவரி 10, ஆப்ஷன் பி ஜனவரி 11, ஆப்ஷன் சி ஜனவரி 12, ஆப்ஷன் டி ஜனவரி 15. தேசிய இளைஞர்கள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஜனவரி 10, ஆப்ஷன் பி ஜனவரி 11, ஆப்ஷன் சி ஜனவரி 12. நேஷ்னல் யூத் டே, அதாவது இது நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா, அந்த ஜனவரி 12 இது விவேகானந்தருடைய பிறந்த நாள். ஓகேங்களா? 1863 ஜனவரி 12.
நம்ம எதுக்காக விவேகானந்தருடைய பிறந்தநாள் வந்து இளைஞர்கள் தினமாக கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவேகானந்தர் வந்து இளைஞர்கள் தான் நாட்டின் சக்தி அப்படின்னு சொல்லி நம்பினார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய நேர்மை, ஒழுக்கம், தேசப்பற்று, உயர்ந்த சிந்தனை, இன்னும் நிறைய சொல்லலாம். இது எல்லாமே இப்போவும் இன்றைக்கும் இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு ஆற்றலையும் உயர்ந்த சிந்தனையும் கொடுக்குது. அதனால தான் அவர்களுடைய பிறந்தநாளான ஜனவரி 12 தேசிய இளைஞர்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. Indian Army Day is celebrated on which date? Option A January 14, Option B January 15, Option C January 16, Option D January 26. இந்திய ஆர்மி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஜனவரி 14, ஆப்ஷன் பி ஜனவரி 15, ஆப்ஷன் சி ஜனவரி 16, ஆப்ஷன் டி ஜனவரி 26. ஆப்ஷன் பி ஜனவரி 15. இந்தியன் ஆர்மி டே, அதாவது இந்த இந்திய இராணுவ தினம் நம்ம எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா ஜனவரி 15. எதுக்காக அப்படின்னா நம்ம நாட்டுக்காக இராணுவ வீரர்கள் அத்தனை பேருமே வந்து அவர்களுடைய சொந்த குடும்பத்தை விட்டு நமக்காக எல்லையில் நின்று பாதுகாப்பு கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அதை வந்து மரியாதை விடமாக ஒரு கௌரவிப்பதற்காகவும் போற்றுவிப்பதற்காகவும் தான் நம்ம ஜனவரி 15 அன்றைக்கி கொண்டாடுறோம். ஏன் மேம் கரெக்டாக ஜான் 15 சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1949 ஜான் 15 அப்போது கமாண்டர் இன் சீஃப் ஃபஸ்ட்டாக ஒரு இந்தியர் வந்து அந்த டேட்டில் தான் 1949 ஜான்வரி 15 அப்போ தான் ஒரு இந்தியர் வந்து கமாண்டர் இன் சீஃபாக நியமிக்கப்பட்டார். அவர் பேர் KM கரியப்பா. அது வரைக்கும் நம்மளுடைய இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸ் வந்து யார்கிட்ட இருந்ததுன்னா ஆங்கிலேயர்கள்கிட்ட இருந்தது. ஸோ அந்த டேட்டில் தான் முதல்ல ஒரு இந்தியர் வந்து வழிநடத்த ஆரம்பித்ததுனால அந்த நாளையும் நம்ம நினைவு கூறும் விதமாக ஜனவரி 15 அன்றைக்கி கொண்டாடுறோம். நேஷ்னல் கேர்ள் சைல்ட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டேட்? ஆப்ஷன் ஏ ஜனவரி 22, ஆப்ஷன் பி ஜனவரி 23, ஆப்ஷன் சி ஜனவரி 24, ஆப்ஷன் டி ஜனவரி 25. தேசிய குழந்தைகள் தினமாக எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஜனவரி 22, ஆப்ஷன் பி ஜனவரி 23, ஆப்ஷன் சி ஜனவரி 24, ஆப்ஷன் டி ஜனவரி 25. ஆப்ஷன் சி ஜனவரி 24. அதாவது இந்திய அரசு வந்து 2008 ஜனவரி 24 இந்த தேதியில் தான் வந்து பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவம், மகளிர் பற்றின ஒரு புரிதல், அதாவது பெண் குழந்தைகளுக்கும் ஒரு கல்வி வேணும், அவர்களுடைய அறிவும் பகுத்தறிவாக மாறணும், அவர்களும் வந்து நிறைய துறையில் சாதிக்கணும், இன்னும் நிறையா இது மாதிரி பெண்களுக்கான ஒரு குறைந்தபட்ச முன்னேற்றம், சரியா அப்படியே சொல்லலாம். ஏன்னா இன்னும் நிறைய பேர் நிறைய ஃபீல்டில் வரல. ஸோ அதனால் குறைந்தபட்ச முன்னேற்றமாக எதெல்லாம் கொண்டு வரணும்னு நினச்சாங்களோ அது எல்லாம் 2008 ஜனவரி 24 வந்து பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே இன் இந்தியா இஸ் செலிப்ரேட்டட் ஆன் விச் டேட்? ஆப்ஷன் ஏ ஜனவரி 24, ஆப்ஷன் பி ஜனவரி 25, ஆப்ஷன் சி ஜனவரி 26, ஆப்ஷன் டி ஜனவரி 27. தேசிய வாக்காளர் தினமாக இந்தியாவில் கடைபிடிக்கப்படும் தேதி? ஆப்ஷன் ஏ ஜனவரி 24, ஆப்ஷன் பி ஜனவரி 25, ஆப்ஷன் சி ஜனவரி 26, ஆப்ஷன் டி ஜனவரி 27. ஆப்ஷன் பி ஜனவரி 25. இந்திய வாக்காளர் தினமாக கடைபிடிக்கப்படும் தேதி வந்து ஜனவரி 25. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தெரியுங்களா? இந்திய வாக்களிப்பு ஆணையம், ஓகேவா? இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1950 ஜனவரி 25. ஸோ அந்த நாளை நினைவு கூறும் விதமாகவும் புது வாக்காளர்களை வந்து இன்னும் உறுதிப்படுத்துறதுக்காக, இல்லைனா இந்த வாக்களிப்போட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நம்ம ஓட் பண்ணுறதுனால என்னென்ன விதமான நன்மைகள் நடக்குது, நமக்கு என்ன மாதிரியான ஒரு சேவைகள் கிடைக்க போகுது, இது எல்லாத்த பற்றியும் ஒரு அடிப்படை புரிதல் தெரியப்படுத்துவதற்காகவும் நம்ம ஜனவரி 25 அன்னைக்கு வாக்காளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஓகேவா? இன்டர்நேஷ்னல் ஹோலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டேட்? ஆப்ஷன் ஏ ஜனவரி 26, ஆப்ஷன் பி ஜனவரி 27, ஆப்ஷன் சி ஜனவரி 28, ஆப்ஷன் டி ஜனவரி 30. தேசிய ஹோலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே அனுசரிக்கப்படும் தேதி? ஆப்ஷன் ஏ ஜனவரி 26, ஆப்ஷன் பி ஜனவரி 27, ஆப்ஷன் சி ஜனவரி 28, ஆப்ஷன் டி ஜனவரி 30.
ஆப்ஷன் பி ஜனவரி 27. இது ரொம்ப ஒரு மோசமான சம்பவம்னு சொல்லலாம். இன்டர்நேஷ்னல் ஹோலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே இது எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா, செகண்ட் வேர்ல்டு வார் டைம் ஞாபகம் இருக்கா? 1939 to 1945 வரைக்கும் நடந்துச்சு. அப்போ வி ஆல் நோ அடால்ஃப் ஹிட்லர், எல்லாருக்குமே தெரியும் அவரை பற்றி. ஸோ ஜெர்மனியில் அவர் தான் செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் தலைமையேற்றார் ஜெர்மனுக்கு. ஓகேவா? அப்போ அவருடைய கொள்கை என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, யூதர்கள் மற்றும் பிற சமூகத்தை சேர்ந்தவங்க யாராவது ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா அது நம்ம சமூகத்துக்கு சேர்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பீடாக இருக்கும். இல்லைனா ஒரு பெரிய அது எப்படி சொல்லணும்னா ஒரு மதச்சார்பு வழியாக போனார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம தான் ஆட்சியில் இருக்கணும், வேறு எந்த சமூகத்தை சேர்ந்தவங்களும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க ஒரு பிளான்டு எக்ஸ்ட்ரிமினேஷன், அதாவது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு கொலையை அவர் பிளான் பண்ணார். அதுக்காக யூதர்கள் மட்டும் ஒரு 6 லட்சம் பேர் இருப்பாங்க. அது போக சிறுவர்கள், முதியவர்கள், பார்வையற்றவர்கள்னு ஒரு கிட்டத்தட்ட 2,20,000 ஒரு 50,000 பக்கம் வருவாங்க. எக்ஸாக்ட் நியூஸ் பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டான டெத் ரேட் உங்களுக்கு தெரியும். ஸோ இத்தனை உயிரிழப்பையும் நினைவு கூறும் விதமாகத்தான் ஜனவரி 27 அன்னைக்கு இன்டர்நேஷ்னல் ஹோலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே நம்ம கொண்டாடுறோம். மார்டியர்ஸ் டே சாசிட் திவாஸ் இன் இந்தியா இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டேட்? ஆப்ஷன் ஏ ஜனவரி 26, ஆப்ஷன் பி ஜனவரி 28, ஆப்ஷன் சி ஜனவரி 29, ஆப்ஷன் டி ஜனவரி 30. சாசிட் திவாஸ் இந்தியாவில் அனுசரிக்கப்படும் தேதி ஆப்ஷன் ஏ ஜனவரி 26, ஆப்ஷன் பி ஜனவரி 28, ஆப்ஷன் சி ஜனவரி 29, ஆப்ஷன் டி ஜனவரி 30. ஆப்ஷன் டி ஜனவரி 30. சாசிட் திவாஸ் அதாவது இந்தியாவுக்காக உயிர் தியாகம் செய்த நிறைய போர் வீரர்களையும் தியாகிகளையும் நினைவு கூறும் விதமாக ஜனவரி 30 அனுசரிக்கப்படுகிறது. இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா, காந்திஜி கொலை செய்யப்பட்ட தேதி 1948 ஜனவரி 30. அதனால தான் இந்த நாளை நம்ம நினைவு கூறும் விதமாக ஜனவரி 30 அன்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது. நேஷ்னல் டூரிசம் டே இஸ் அப்சர்வ்ட் இன் இந்தியா ஆன் விச் டேட் இன் ஜனவரி? ஆப்ஷன் ஏ 24 ஜனவரி, ஆப்ஷன் பி 25 ஜனவரி, ஆப்ஷன் சி 26 ஜனவரி, ஆப்ஷன் டி 27 ஜனவரி. இந்தியாவில் சுற்றுப்புற தேதி கடைபிடிக்கப்படும் நாள். ஆப்ஷன் ஏ 24 ஜனவரி, ஆப்ஷன் பி 25 ஜனவரி, ஆப்ஷன் சி 26 ஜனவரி, ஆப்ஷன் டி ஜனவரி 27. ஆப்ஷன் பி 25 ஜனவரி. இந்திய அரசு 1982 ஜனவரி 25 தான் முதல்ல சுற்றுலாவுடைய முக்கியத்துவம் அது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தெரிஞ்சு ஜனவரி 25 அன்னைக்கு தான் அவங்க நேஷ்னல் டூரிசம் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அனுசரித்தாங்க. ஓகே, இந்த வீடியோவில் டோட்டலி 10 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ், நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனலில் ரெகுலராக வரப்போகுது. ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.